பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜாக்கள் அரசர்கள் தினமும் அருந்திய ராஜ விருந்து என்ன என ஒரு கணம் தெரிந்தால் வியப்படைந்து போவீர்கள். ராஜாக்களின் நம்ப முடியாத உணவு ரகசியம் ராஜ சாப்பாடு. ராஜ விருந்து என்று ஒரு நல்ல சாப்பாட்டை வர்ணிப்பது வழக்கம். ஆனால் நிஜமாகவே ராஜாக்கள் என்னதான் சாப்பிட்டு இருப்பார்கள் என்று சில நேரம் நினைத்து பார்த்தது உண்டு. அப்படி ஒரு எண்ணத்தில் தமிழகத்தின் வரலாற்றை, இலக்கியங்களை, சரித்திர குறிப்புகளை, செப்பேடுகளை, கல்வெட்டுக்களை என நாலாவித ஆதாரங்களை உருட்டி புரட்டி தேடி பார்த்ததில் விளைவுதான் இந்த செய்தி தொகுப்பு. வாங்க அந்த கால ராஜ சாப்பாடு எப்படித்தான் இருந்தது என்று பார்த்து விடுவோம். புறநானூற்று பாடல் ஒன்றில் ஔவையார் அந்த கால மதிய விருந்து ஒன்று பற்றி குறிப்பிடும் போது, சோறு வேக வைத்து மசித்த கத்தரிக்காய் கூட்டு, புளிக்காத மோர் என்று ஒரு பட்டியலை காட்டுகிறார். இதுதான் ராஜ சாப்பாடா என்று கேட்காதீர்கள். அது அன்றைய சாமானிய மக்களின் பகல் வேளை உணவுகளில் ஒன்று. சோழனின் அரண்மனையில் நடைபெற்ற ராஜ விருந்தில் வேக வைத்து சமைத்த ஆட்டு இறைச்சி, வறுத்த கோழி இறைச்சி, காய்கறி என பரிமாறப்பட்ட 16 வகையான உணவுகளை பட்டியலிடுகிறார். சங்க காலத்தில், அதாவது 2100 ஆண்டுகளுக்கு முன்பு அரிசி சாதம் என்பதே அரச விருந்துதானாம். சாமானிய மக்களுக்கு கேழ்வரகு, சாமை வரகு என சத்துள்ள தானியங்களே உணவாக இருந்தன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்படி போகும் வரலாற்றில் ஒரு முழு ராஜ சாப்பாடு எப்படி இருந்தது என்பதை 12ஆம் நூற்றாண்டில் சாளுக்கிய மன்னன் 3ஆம் சோமேஸ்வரன் காலத்தில் எழுதப்பட்ட மானச்சோலசா என்ற நூல் விளக்குகிறது. பருப்பு பாலாடை, காரமான தயிர் சாசில் ஏலக்காய்களுடன் வறுத்த கொழுப்பு நிறைந்த பன்றி இறைச்சி, வறுத்த ஆட்டு இறைச்சி, வறுத்த ஆமை கறி என்று ஒரு பட்டியலே அந்த நூல் கூறுகிறது. அரசன் தனது உணவை சூடாக சாப்பிடவே விரும்புவானா. முதலில் சோறு, நெய்யுடன் கலந்து சமைக்கப்பட்ட பருப்பு, வெண்டைக்காய் என தொடங்கும் மதிய சாப்பாட்டின் போது அடுத்த கட்டமாக மென்மையாக சமைக்கப்பட்ட இறைச்சியும், மூன்றாவது கட்டமாக பதப்படுத்தப்பட்ட காய்கறிகளால் ஆன கூட்டு, புளிப்பு சுவை தரும் தயிர் என விருந்து நிறைவு பெறுமாம். ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் தஞ்சையை ஆண்ட நாயக்க மன்னர்களின் மதிய வேளை உணவு குறித்த பட்டியலை தருகிறது ரகுநாத பதயம் எனும் நூல். இதில் கூறப்படும் உணவு பட்டியலை பார்ப்போமா? இனிப்பு வகைகள்: போலி, மாண்டே, லட்டு, பூரண கலச மோதகம், கஜ்ஜாயம் அதாவது சேமியாவில் செய்தது, அதிரசம், பருப்பு வைத்த மோதகம், இனிப்பு முள் முறுக்கு, பாசந்தி, வடை வகைகள், கறி வடை, தயிர் வடை, ஆம வடை, ரொட்டி வகைகள், தேங்காய் ரொட்டி, வறுவல் ரொட்டி, சாம்பார் ரொட்டி, பானங்கள், திரட்டு பால், தேங்காய் பால், பன்னீர் பாயாசம், ஜீரக பாயாசம், குளிர்ந்த பாயாசம், ஜொஜ்ஜி பாயாசம், இவற்றுடன் பழ வகைகளும் அவர்களுக்கு படைக்கப்பட்டன. ரசதாழ பழம், தேன் கலந்த பழா பழம், தேன் கலந்த மாம்பழம், தேன் கலந்த திராட்சை பழம், பல தேசங்களில் விளையும் பேரிச்சம்பழம், வெள்ளரி பழம், மாதுளம் பழம், அதனுடன் பிரதான உணவு வகைகளாக சீகரணி மற்றும் சர்க்கரை சாதம், பலவிதமான அன்னங்கள், பல வகை காய்கறிகளில் செய்த உணவு வகைகள், அப்பளம், எள்ளு பொடியிட்ட கற்பூர கோழி, தேங்காய் பொடி, கருவேப்பிலை பொடி உள்ளிட்ட பொருள்கள் கலந்த குங்கும கோழி, உளுந்து கடலை பருப்பு, சாணகி சூரணம் ஆகிய பொருள்கள் கலந்து தயாரிக்கப்பட்ட கஸ்தூரி கோழி, சர்க்கரை, வெண்ணெய் உள்ளிட்ட பொருள்கள் கலந்து தயாரிக்கப்பட்ட பால் கோழி, வெங்காயம், பூண்டு மசாலா பொடிகள் சேர்த்து தயாரிக்கப்பட்ட கட்டுக்கோழி, மீன் வறுவல் வகைகள், வாசனையுள்ள ஜாலபத்ரி, ஜாதிக்காய், பருப்பு வகைகள் கலந்த பிரிட்ஜி, வடாம் பொரித்து கூட்டின பொடி மாஸ்கரி, அப்பளம், வடாம், எலுமிச்சை ரசம், உப்பு ரசம், நீர், மோர், ஏலம், சுக்கு, வெட்டிவேர் கலந்த தண்ணீர் என பட்டியலை கேட்டதுமே தலை சுற்றி போய் மூச்சு முட்டுகிறதா? இந்த சாப்பாடுகளை எல்லாம் தங்க தட்டில் வைத்தும் சைடிஷ் எல்லாம் தங்க கிண்ணங்களில் வைத்தும் பரிமாறுவார்களாம். இப்ப தெரியுதா ராஜ்ய சாப்பாடுனா என்ன என்று?